இருங்க தண்ணி கொண்டு வரேன். வேண்டாம், நான் தம்பி கிளம்புறேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க நீ. ஆ, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்தேன். சொல்லுங்க. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க நீ. இல்ல தம்பி, அது வந்து பாரு, மறுபடியும் என்ன மீட்டிங்? அண்ணி ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்க, அதான். எனக்கு தெரியாம அப்படி என்ன முக்கியமான விஷயம் மரகதா? ஆமா, உங்களுக்கு ஒன்னும் தெரியாது. இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்க. நான் சொல்றேன். ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால தொலைஞ்சு போன நம்ம குலதெய்வ சிலை கிடைச்சிருக்கு. மரகதா, பூர்வ ஜென்ம புண்ணியத்தால கிடைக்கல, நம்ம ராசாத்தி வந்த புண்ணியத்தால கிடைச்சது. நான் என்ன மாமா பண்ண? பெரிய அத்தை தானே என்ன அந்த சித்தர்கிட்ட கூட்டிட்டு போனாங்க. அதனால தானே அவர் அந்த சிலைய பத்தி சொன்னாரு. அவரை பார்க்க போனது நானா இருந்தாலும் அவரோட அருள் உனக்கு தான் கிடைச்சது. ஒன்னாலதான் ராசாத்தி கிடைச்சிருக்கு. என்ன இவ ராசாத்திய பாராட்டி பேசுறா? என்ன பிளானா இருக்கும்? குலதெய்வம் சிலை நம்ம வீட்டுக்கு வந்த உடனே அக்கா கிட்ட சில மாற்றங்கள்லாம் தெரியுது. ஆனா சிலை கிடைச்சிருச்சுன்னு நாம அப்படியே சந்தோஷத்துல இருந்துட கூடாதுல்ல. இவ்ளோ வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குலதெய்வ சிலை திரும்ப கிடைச்சிருக்கு. அது நம்ம வீட்ல நிரந்தரமா தங்கணும். அதுக்கு நாம சில பரிகார பூஜைகளை பண்ணி அந்த அம்மனை குளிர்விக்கணும். பரிகார பூஜையா? என்ன நீ என்ன பண்ணு சொல்லுங்க, முதல்ல அதை செஞ்சு முடிச்சிடலாம். தம்பி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம குலதெய்வத்தோட கூட்டு சாமி நாகர்கோயில் இருக்கிற நாகராஜா கோயில் தான். நம்ம குலதெய்வத்துக்கு செய்யற பூஜை இருக்கே, அது அங்க போய் சேரும்னு ஒரு ஐதீகம் இருக்கு. தெரியும் தெரியும் நீ. ஆனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமா தம்பி. அதனாலதான் தம்பி, நீங்களும் அங்கேயும் நாகர்கோயில்ல இருக்கிற நாகராஜா கோயிலுக்கு போய் இந்த சிலைக்கான பரிகார பூஜை ஒண்ணு பண்ணிட்டு வந்துருங்க. அப்பதான் எல்லா தோஷமும் நீங்கும், நமக்கும் எந்த கெடுதலும் வராது. இந்த சிலையும் இனிமே நம்ம கைய விட்டு போகவே போகாது. ஓ, இவங்க தான் அந்த அரணா? இவங்கள நாகர்கோயிலுக்கு அனுப்பி வச்சுட்டு இங்க இருக்கிற ராசாத்தியா நாம என்ன பண்ணாலும் யாருக்கும் எதுவும் தெரியாது. பரவாயில்லையே, மரகதம் பலே கில்லாடிதான். ஆனா பாலாபிஷேக பூஜை இருக்கேன் நீ. நானும் உங்க அண்ணனும் எதுக்கு தம்பி இருக்கோம்? ஆமாங்க, அக்கா எது சொன்னாலும் அது நம்ம குடும்ப நல்லதுக்காக தான் இருக்கும். நாம எதுக்கும் நாகராஜா கோயில் போயிட்டு வந்துடலாங்க. ஆமாப்பா, போயிட்டு வந்துடலாம்ப்பா. அண்ணி இவ்வளவு தூரம் சொல்லும் போது நாம போய் பண்ணிட்டு வந்துடுறதா நல்லது. சரி, நாளை காலையிலே போய் பண்ணிட்டு வந்துடலாம். சரிமாங்க, நாளைக்கு போறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிடு. சரிங்க. எப்படி கண்மணி என்னோட பிளான் இப்ப உனக்கு புரிஞ்சுதா? கிழவி, நான் உன் மருமகளாச்சே, எனக்கு புரியாம இருக்குமா?
என்ன கண்மணி ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற? இல்ல அத்த, உங்க வில்லத்தனத்தை நினைச்சு மறைச்சு போய் நிக்கிறேன். என்ன ஒரு புத்திசாலித்தனம்! அப்பப்பப்பா. இந்த தடவை அவளை சும்மா விட மாட்டேன். ம் இவங்க போகட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அந்த ராசாத்திக்கு. அவளை திட்டுல அவ தானா இந்த வீட்டை விட்டு போகணும். சூப்பர் அத்தை. சரி, நான் ரூமுக்கு போறேன். என்னடி உனக்கு பிரச்சனை? மாமா கைய விட. மாமா என்னடி? என்ன மாமா உங்க முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என்னன்னு சொல்லுங்க மாமா. மாமா, ஓ உங்க கணக்கு தப்பாயிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா? ராசாத்தி, என்ன சீண்டாத, அமைதியா போயிரு. மாமா, எங்க மாமா போகணும்? ஏய், எங்கேயாச்சும் போடி. ஓ, நான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்றீங்களா மாமா? மாமா, நீங்க என்கிட்ட 3 மாசம் கழிச்சு போகணும்னு சத்தியம் வாங்கும்போது எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. ஆனா மாமா, இப்பதான் மாமா, இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. நான் முழுகாம இருந்தா கூட இந்த வீட்டை விட்டு எங்க வீட்டுக்கு நீங்க அனுப்பிதானே ஆகணும். அப்ப நான் இந்த வீட்டை விட்டு போன மாதிரி தானே மாமா. சில விஷயம் லேட்டா தான் மாமா எனக்கு புரியுது. மாமா, நம்ம பண்ற எல்லா விஷயத்துக்கும் காலம் பதில் சொல்லணும்னு சொல்லுவாங்க. அது சரியாதான் மாமா இருக்கு. ஏய், மரியாதையா போயிரு. நானே செம்ம கடுப்புல இருக்கேன். என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்காத. மாமா, மாமா, உங்களுக்கு பொன் குழந்தை வேணுமா இல்ல பையன் வேணுமா? சொல்லுங்க மாமா, உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்? ரெண்டும் தாண்டி வேணும். போடி அந்த பக்கம். மாமாவுக்கு ஆசையை பாரு. ரெண்டும் எப்படி மாமா ஒரே பிரசவத்துல வரும்? அப்படி பெரும்பாலும் வராது மாமா. ரெட்டை பிள்ளையா இருந்தா கூட 2 பையன் பொறுப்பாங்க, இல்ல 2 பொண்ணு பொறுப்பாங்க. ஏய், ஒரு பையனும் பொண்ணும் பொறுக்கிறது ரொம்ப அபூர்வம் மாமா. அதான் உன் குலதெய்வ சாமி இருக்குல்ல, அதுகிட்ட வேண்டு குடுக்கும். அப்படியா மாமா? ஏய், இங்க பாரு, நானே செம்ம கோவத்துல இருக்கேன். அமைதியா போயிரு. மாமா, ஏய், நீங்க கோவத்துல கூட ரொம்ப அழகா இருக்கீங்க மாமா. ஐயோ. மாமா, மாமா, எங்க மாமா போறீங்க? அந்த சாமி கிட்ட போய் என் பொண்டாட்டிக்கு பொண்ணு பையன் ஒரே பிரசவத்துல 2 தாங்கன்னு வேண்ட போறேன். விடு. சந்தோஷம் தானே உனக்கு? நிம்மதியா இரு. சரி மாமா, உங்க இஷ்டம். நல்லா வேண்டிக்கிட்டு வாங்க. மாமா, மாமா, நீங்க போகலையா? சாமி கிட்ட போய் வேண்டிக்கிறேன்னு சொன்னீங்க. போகலையா நீங்க? இதோ போறேன்டி. எல்லாம் எத்தாலே எழுத்துடி. மாமாவுக்கு அவசரம்.
இன்னும் கிழவிக்கு சின்ன வயசுன்னு நினைப்பு. அத்தை, ஆ கண்மணி, என்ன விஷயம்? சும்மாதான் அத்தை வந்தேன். காஃபி ஏதாவது போட்டு தரவா? இல்ல கண்மணி, வேண்டாம். எப்பவுமே என் மருமகளுக்கு என் மேல தனி பாசம்தான். காலையில எழுந்த உடனே காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேக்குறா. மருமகனா இப்படி இல்ல இருக்கணும். அக்கா, ஆ? வா மங்கை, வா. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். சொல்லு மங்கை. அத்தை, நான் வெளியே இருக்கேன் அத்தை. கண்மணி, நீ நில்லு. நீ சொல்லு மங்கை. தனியா பேசணும்னு சொன்னேன். ஆனா கண்மணி இங்க இருந்தா என்ன? அவ இந்த வீட்டு மருமக தானே. அவளை ஏன் இப்போ ஒதுக்குற? ஐயோ, ஒதுக்கெல்லாம் இல்லக்கா. அப்புறம் என்ன சொல்லு. சரிக்கா, நீங்க சொன்ன மாதிரி நாங்க பரிகாரம் பண்ண நாகர்கோயில்ல இருக்கிற நம்ம நாகராஜா கோயிலுக்கு போறோம். ஆமா, நல்ல விஷயம்தான். அதுக்கு என்ன இப்போ? இல்லக்கா, ராசாத்தி ஆளும் உருவம் தான் பெருசா இருக்காளே தவிர மனசு சின்ன குழந்தை மாதிரி. அதுக்குன்னு நீ ஊருக்கு போறதுனால அவளை என் மடியில தூக்கி வச்சு சோறு ஊட்ட சொல்றியா? அக்கா, நான் அத சொல்ல வரலக்கா. நான் இங்க இருக்கும்போது ராசாத்திய நீங்க அடிச்சீங்க, திட்டினீங்க, அது பரவாயில்லக்கா. நான் அப்பப்ப அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை தேத்திருக்கேன். ஆனா நான் இல்லாதப்போ நீங்க அவளை ஏதாவது பண்ணா தேத்தறதுக்கு கூட யாரும் இல்லாம தனியா மனசொடிஞ்சு போயிடுவாக்கா. அதுக்கு இல்லக்கா, நாங்க ஊருக்கு போயிட்டு வர வரைக்குமாவது ராசாத்திய நீங்க எதுவும் சொல்லாம திட்டாம பாத்துக்கிட்டா போதும். நானும் அவரும் சரி, ராசாத்திய எங்க மருமகளா பாக்குறது இல்ல, எங்க மகளா தான் பாக்குறோம். அவளுக்கு ஒண்ணுன்னா எங்களால தாங்க முடியாதுக்கா. மங்கை, என்னன்னு அவ்வளவு கொடுமைக்காரி நினைச்சியா? ஏதோ கொஞ்சம் கடுமையா இருந்திருப்பேன். அதுவும் அவ நல்லதுக்காக தான். நீ கவலைப்படாம போயிட்டு வா. ராசாத்திய நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆஹா, என்னம்மா நடிக்கிறான். உண்மையிலேயே நம்ம குலதெய்வ சிலை வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. அதோட சக்தி தான் ஆனானப்பட்ட அக்காவே மாத்திருக்கா. அக்கா முன்ன மாதிரி இல்ல, எவ்வளவு தன்மையா பேசுறாங்க. என்ன மங்கை, என் மேல உனக்கு இன்னும் நம்பிக்கை வரவே இல்லையா? நான் வேணா சத்தியம் பண்ணி தரட்டுமா? ஐயோ அக்கா, அதெல்லாம் வேண்டாம்க்கா. உங்க வாக்கு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்போ எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க போயிட்டு வாங்க. சரிக்கா. அப்புறம் இன்னொரு விஷயம், அவ குழந்தை பாக்கியத்துக்காக பண்ற பூஜை இது. அது தடப்படாத மாதிரி அவளுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லி பாத்துக்கோங்கக்கா. மங்கை, ராசாத்திக்கு எந்த குறையும் வராம, ஏன் அவ தப்பே பண்ணா கூட அவளை திட்டாம நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். நீங்க இத பத்தி கவலைப்படாம கோயிலுக்கு போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வாங்க. சரிக்கா, நான் வரேன். அத்தை, நான் உங்களை என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எது பண்ணாலும் எது பேசினாலும் அதுல 1000 அர்த்தம் இருக்கு அத்தை. என்னோட திட்டம் ஒவ்வொன்னும் உனக்கு மட்டும்தான் புரியுது கண்மணி. ஆமா அத்தை. அவங்க போறாங்கல்ல, அவங்க வீட்டை விட்டு போன உடனே பிரச்சனை எப்படி வெடிக்குதுன்னு மட்டும் பாரு. அத்தை, நீங்க யாரு என்னன்னு தெரியாம சின்னத்தை பேசிட்டு போறாங்க. ஆனா ஒண்ணு அத்தை, அந்த ராசாத்தி இன்னையோட காலி ஆக போறா. ஆனா நீங்க ஏதோ பெருசா பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. ஆமா கண்மணி, இன்னையோட அந்த ராசாத்திக்கு
ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். அத்தை, நீ ரெடி ஆயிட்டியா? ஆமா அத்தை, பாலாபிஷேகம் பண்ணணும்ல. நானே அதை சொல்லதான் உன்னை பார்க்க வந்தேன். ஆனா நீயே ரெடியா இருக்க பாரு. அப்ப கண்டிப்பா ஆத்தா மகமாயி அடுத்த வருஷம் நாங்க கொஞ்சம் 2 பேரு பிள்ளைங்களை கொடுத்துருவா பாரு. என்ன ராசாத்தி, வெக்கமா? மாமா கூட நேத்து நைட்டு அதான் சொன்னாரு. அப்படியா இனியா? அம்மா நீங்க இன்னும் நாகர்கோவில் கிளம்பலையா? கிளம்பிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு முன்னாடி ராசாத்திய பார்த்துட்டு பேசிட்டு போலான்னு வந்தேன். சரி பேசுங்க. டேய் டேய் இருடா. இனியனும் வெக்கப்படுறான். சரி ராசாத்தி, நானும் மாமாவும் அக்கா சொன்ன மாதிரியே நாகர்கோவிலுக்கு பரிகார பூஜை பண்ண போயிட்டு இருக்கோம். அந்த அம்மன் சிலை கிடைச்சதுல இருந்தே அக்கா மனசு மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க குணத்திலயும் பேச்சிலையும் நல்ல மாற்றம் தெரியுது. சரிங்க அத்தை. அவங்க வழக்கத்துக்கு மாறா உன்னை பத்தி நல்ல விதமா பேசுறாங்க. அத கேக்கும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க திரும்ப வர வரைக்கும் அவங்க உன்னை நல்லபடியா பாத்துக்குவாங்க, உனக்கு உறுதுணையா இருப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சரிங்க அத்தை. ஆனா ராசாத்தி, என்ன இருந்தாலும் உன்னை தனியா விட்டு போக எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கூட எல்லாரும் இருப்பாங்க தான், ஆனா நம்மள நாம தான் பாத்துக்கணும். நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லார்கிட்டயும் பார்த்து பேசு. முக்கியமா அந்த கண்மணி கிட்ட பார்த்து பழகு. அவ உன்னை கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ணிட்டு பழிய உன் மேல போட்டுருவா. அப்புறம் அக்கா உன்னைதான் திட்டுவாங்க. சரிங்க அத்தை. பாலாபிஷேகம் நல்லபடியா பண்ணு. சாமி கிட்ட நல்லா வேண்டிக்க. அது நம்ம வீட்டு குலதெய்வ சிலை. அதுகிட்ட வேண்டுனா அப்படியே நடக்கும். சரிங்க அத்தை. சரி, நாங்க போயிட்டு வரட்டுமா? அண்ணி வாங்க வாங்க வாங்க. ராசாத்தி எங்க? அவ மேல இருக்கா, இப்போ வந்துருவா. வரட்டும். என்ன இது? ஏதாவது திரும்ப சூனியம் பண்ணி கொண்டு வந்திருக்கியா? இது பாருங்க, காமால கணக்கு எதை பார்த்தாலும் மஞ்சளா தான் தெரியும்னு சொல்லுவாங்க. உங்களை மாதிரி எல்லாரையும் நினைக்காதீங்க. எனக்கு அந்த மாதிரி சூனியம் வைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, அது எனக்கு பழக்கமும் கிடையாது. அப்போ எனக்கு பழக்கம்னு சொல்றியா? யாருக்கு தெரியும்? என்னடி திமிரா? என்ன பார்த்தா உனக்கு சூனியம் வைக்கிற மாதிரி தெரியுதா? அப்போ என்ன பார்த்தா மட்டும் உங்களுக்கு அப்படி தெரியுதா? நான் ராசாத்தி பாலாபிஷேகம் பண்றதுக்கு பால் கொண்டு வந்திருக்கேன். உன்னை யார் இதெல்லாம் கொண்டு வர சொன்னா? ஏன் எங்க வீட்ல பால் இல்லையா என்ன? தோட்டத்துல 100கணக்கான மாடுங்க இருக்கு. உங்க வீட்ல லட்சக்கணக்குல மாடு இருந்தாலும் அண்டா அண்டாவா பால் இருந்தாலும் அதெல்லாம் பூஜைக்கு ஆகாது. குலதெய்வ பூஜைக்கு இது பிறந்த வீட்டு சடங்கு. இது கூட தெரியாம இத்தனை வருஷம் நீங்க குடும்பம் நடத்திருக்கீங்க. ஆமா மரகதா, இந்த சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியாது. அண்ணி வா ராசாத்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அண்ணி. ராசாத்தி, குலதெய்வத்துக்கு பால் அபிஷேகம் பண்றதுக்கு பால் கொண்டு வந்திருக்கேன். இந்த ராசாத்தி. இருங்க அண்ணி, ஒரு நிமிஷம் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன? நல்லா இரு. உன் மனசுக்கு ஏத்த மாதிரி வஞ்சகம் இல்லாம வரிசையா 7-8 பிள்ளைங்களை பெத்து போடு. மாமா,
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இருமா. ராசாத்தி, ஒரே பிரசவத்துல 2 குழந்தை பெத்து கொடுக்கணும். ஒன்னு எனக்கு, இன்னொன்னு பாரிக்கு. என்ன சரியா? அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல அத்தை சொன்ன மாதிரி சிலை வந்ததுக்கு அப்புறம் பெரிய அத்தை மனசு மாறிடுச்சு. இந்த ஜென்மத்துக்கு உனக்கு குழந்தையே பிறக்க கூடாதுரே. ராசாத்தி, டைம் ஆயிடுச்சு. பூஜைக்கு ஆக வேண்டியதை போய் பாருமா. சரிங்க மாமா. அண்ணே வாங்க. ம் சரி வா. அண்ணே சிலைய காணோம் அண்ணே.